பாவி அப்பா வாயத்து கம்மா நீ வாங்க தேவங்க எப்படி விளக்கம் மகாராஜா நீ வந்த உடனே யார் பேர் எனக்கு அம்மா பேர் தெரியும் மகாராஜா டேய் ஓ அவன் வந்தா அவன் அப்படி கொல்ல நிலையா ஆஹா இல்லங்க அவன பேர் ஊர் பேர் கொல்லுங்க அப்புறம் நான் பாத்து பாத்து கட்ட சொன்னனே ஏப்பாவா அவன் அப்படியே பொறந்தானே எனக்கு பொறந்து உண்டாமா என்று ஓ யார் கிச்சு சைலன்ஸ் சைலன்ஸ் உன்னை பார்த்தால் என்ன அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரியாருக்கு மகாராஜா அப்படியே நான் போய் கொண்டு வரேன் என்ன சொன்னா நந்தினி கூப்பிட சொன்னாரு மகாராஜா கூப்பிடுறாரா வாடா ஓ நான் சொல்ற மாதிரி அவங்க போய் சொல்லணும் மாறக்கூடாது அடிக்க மாட்டானே அடிக்க மாட்டான் சத்தியமா அடிக்க மாட்டான் அடிக்க மாட்டான் நான் மன்னிச்சாக்கி அடிக்க மாட்டான் ஐயா போற ஐயா போற புள்ள புள்ள சாக்கி அடிக்க மாட்டான் சொல்லு ஓ மந்திரிக்குடா இங்க வேலைக்குதுடா நீங்க வர முடியாதா புள்ள கம்யூனிட்டி சொல்லு அப்படியே போ அடிக்க மாட்டான்ல இப்படி காலை வச்சுன்னு சொல்லணும் அப்படியே அடிச்சு அவனை அடிக்க மாட்டானே சத்தியமா மாறியா சாக்கி அடிக்க மாட்டான் என்ன சொல்லணும் நீங்க மந்திரிக்குடா மந்திரிக்குடா வேலைக்குதுடா அவனால நீங்க வர முடியாதா கம்யூனிட்டி அப்படி பத்துக்குமா ராஜனுக்கு மந்திரிக்கு தகுதி இல்லாம போச்சு கிட்ட வந்து நிக்கிற மந்திரிக்குடா வேலைக்குடா வர முடியாதா போட கம்யூனிட்டி போய் அடிக்க மாட்டேன்னு சொன்னதானே அவன் போய் அடிக்கிட்டான் என்ன சொன்ன காலம் அவன் மேல வச்சுக்கின்னு சொல்றான்னு சொன்னேன் கிட்ட வராத சரி கூப்பிட்டான் நான் சொல்ற மேல போய் சொல்லு சத்தியமா தொடவே மாட்டான் ஆமா புரியுதா இல்லையா நான் சொல்ற மாதிரியே சொல்லணும் இப்படி காலை வச்சுக்கிறேன் தம்பி தாம்பரம் தம்பி தாம்பரம் தம்பி தாம்பரம் மாத்திக்கிறாங்க கொடுவலுக்கு வந்து கொடுவலுக்கு இருக்கிற தாய்மார் கூட அந்த கல்யாணம் பண்ணி வச்சு கூட விட்டு பத்திரம் பண்ணிக்கிறாங்க வர முடியாது பேர் மாத்திக்கிறான் தான் அவன் பேருக்கு கூட்டா வர்றாங்கன்னு சொல்லிப்போம் மகாராஜா அவன் கடனை வாங்கி கடனை வந்து பேரை மாத்திட்டானா ஆமா கடங்கால வந்து பேரை மாத்தினாங்களா நீ மாத்தி வச்சவனுங்க பேர் எங்க வச்சான் தம்பி தாம்பரம் தம்பி தாம்பரம் தம்பி தாம்பரம் அப்படி கூட்டெல்லாம் ஊரா பேருங்க அவன் பேருங்க இது தாம்பரம் மெட்ராஸ் தான் கைப்பற்றியா மாரியாச்சாக்கா என் பேரு தாமரண்டா எனக்கு நேற்றா காலி ஊர்ல முன்னாடி அந்த கோயில உட்கார வச்சு தாலி கட்டி பேர் தெரியும் உனக்கு சமாச்சாரம் எனக்கு ஏழு முன்னாடி கம்மியா பண்ணி முடிவாயா நீ சொல்ற அத போய் வச்சா அவன் ஈடு போடுறான்டா நம்ம தான் ஆம்பளை சின்ன
இப்ப என்ன சொல்லணும் இப்போ போயிட்டு எதுவுமே சொல்லாத நான் போய் ஒய்யிறோம் ஏற்றிக்கிட்டேன் இதே இல்லையா இப்ப நான் அவனை கூட்டு வரவா இந்த போய்யா நான் சொல்லி கிடக்கு ஒரே ஒரு வார்த்தை. ஏடிசி 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 அப்படின்னு கூப்பிட்டா வரும் நான் சொல்லுப்போம் அடிக்கிற மாதிரி செத்து போன மாதிரி அடிக்கிறான். குண்டே அப்பா கூப்பிடுறாரா கண்ணு முன்னே செத்துறா பாவம் சுத்தமா தெரியாம போயிடாப்பா குண்டே அப்பா கூப்பிடுறாடா அம்மா கூப்பிடுறாடா குண்டே பொண்டாட்டி கூப்பிடுறா ரெண்டு பாட்டில் இருக்குடா குண்டே குண்டே கூப்பிடுறா நடிப்பாங்க எனக்கு எப்ப வழி உடனே சிந்திக்கணும். இது உங்கூட்டு பணம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேறு சிந்தி கொண்டாந்து கொடுத்த பணம். சிரிக்கணும் உடனே சிந்திக்கணும். அதுதான் அதாவது ஆட்டக்காரன் பித்தளை ஆட்டக்காரன் இங்க ஒண்ணு எடுப்பான் அங்க ஒண்ணு சொல்லி விடுவான். நீங்க பித்தளை பண்ணீங்கன்னா அவங்கள வேலை வாங்கணும். நீங்க கம்முனுக்கணும். பட்டின முடியுங்கடா பட்டினி வேற வேற வர சொல்லக்கூடாது. கதையை கரெக்டா கொண்டாடலாம் கேள்வி காத்தல் கேட்டேன். அதுக்கு நான் பயிர் சொல்றேன். இனி பேச நான் உனக்கு உக்களையா எப்படி கூடுவானோ வண்டியில எதுக்கு ஆட்டம் போடுறான் தெரியுமா? எதுக்கு? இது அவங்க தாய் பிறந்த வீடு. தாய் பிறந்த வீடு அதனால 7 பேர் அண்ணன் தம்பி அவங்களுக்கு. உங்க மாமா இருப்பாங்க உட்காந்துக்கிறாங்க. அடிக்காத பேசணும். இவனை அப்படிலாம் விட்டாவ தம்பி.
இவளுக்கு சூனி வச்சுதான் சாவடிக்கணும். ஆமா, எப்படி வைக்க போற? குஞ்சிலே வைக்கணும்டா. மல்லிச்சாய்க்கா குஞ்சிலே வச்சு ஏன் எந்த குஞ்சிருக்காங்க கம்மியாச்சு கோழி குஞ்சுல கோழி குஞ்சு அறுத்து பலி கொடுத்த உடனே இந்த அம்மாவுக்கு தூணி முடிச்சுக்கலாம். அவன் ஆடு மாடு ஓல் போடுவான். நீ ஓல் போடுற கம்யூனிட்டி என்னடா பண்ணி விடாது. ஆமா கோமன் தாவுத்தாலும் இந்த அப்பையான கோமன் தாவுத்தாலும் கோமன் தாவுத்துக்கு இருப்பாங்களோ இல்ல உன பெற்றதுக்கு அப்பா எப்படி பேசுகிறான்? எப்படி கூட பாண்டா முறுக்கு அப்படியே போட்டு நொறுக்கு. வார்த்தை காட்டி வார்த்தை பேசுவான். கொட்டு பாதி கூத்து பாதி சொன்னான். ஆமா, எதுக்கு சொன்னா சொல்லு. எதுக்கு சொன்னாங்க சொல்லு. ஆமா, இனிமேல கூத்து நடத்தணும். நானுங்க வரணும். ஆமா, எப்படி விளக்கம்? எப்படி நான்கு வேதமான சாஸ்திரம் 64 கல்லினால் 96 தத்துவம் 18 பூர்வாத பூர்விகாலம் மனவிகாலம் என்று சொல்லக்கூடிய மனுஷனா மாறாடு மரியாதை முன்னாடி வீட்டுக்கு அனுப்புற. யார் பண்ணாட்டி அட கம்பெனி தான் காலமாரி நீ என்ன சிறுடி ஆகிறா. டேய் தம்பி, நான் உன்னை சொன்னா கோச்சு கூடாது. என்னது அது எது கேட்டாலும் கோயா உமான்னு கேட்டா கூட கோச்சு கூடாது. என்ன? ஆமா, இது பூரா அவனை கேக்குற கேள்வி. தெரிஞ்சுக்க நீ நானும் ஒண்ணு. ஆனா மகாராஜா கூட்டு போறா, நீயே தீனிக்கு வேணாம். நீ எடுத்துக்கணும்னா வாங்கி வாங்கி பாயிட்டு வச்சுக்கிட்டா இல்லடா வாயின் போ. வீட்டுல போனா பேரம் பத்தின வெளியே குடு அத்த நிடித்த புடி ஒழுங்காக பேச வேண்டாம். கட்டிக்கிட்டு சூட பேசல. என் மூணு சாவ செட்டு கலச்சேன். மூணு பேசுனா ஏன்டா புடுங்கறங்க வந்து என்னத்ரா டேய் சகல படிக்கு நான் பேசுறேன். மகரே போ. மகாராஜா என் பொண்ணு சமத்தங்க எல்லாம் விடுங்க. ஆமா ஆமா, நாட்டுக்கு நாடு மகா நாடு நாட்டுக்கு நாடு மகா நாடு மச்ச நாட்டுக்கு கோப்பாகி எந்த ஊர்ல நகரம் இது கொட்டவளம் கிராமம். ஒழுங்கா பேர் கொட்டவளமா? ஏய் கொட்டவளம் கிராமம் அம்பேத்கர் நகர். அம்பேத்கர் தான் அந்த ஊர்ல பிறந்தாரு. 7 பேருக்கு பிறந்தா முதல்ல காமராஜருக்குலாம் பிறந்துக்கிறாங்க. ஒரு தாய் தாப்பு இல்லாத பிறக்க முடியாது. ஆமா, தாய் என்பது நமக்கு எது? தாய்நாடு எது? இதுதான் திருவண்ணாமலை மாவட்டம். அதுதான் தாய்நாடு. திருவண்ணாமலை மாவட்டம். வெளிநாடு வடை சுடும் படவெல்லாம் செட்டு ஆட்டுமா? திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்த எந்த ஊருக்கு ஒப்பானது? எந்த நாடு? மச்ச நாட்டுக்கு ஒப்பான நாடு இது கொட்டகுளம் கிராமம். எப்படி எப்படி என்ன பண்ணி தாயிரம் நாட்டுக்கு எதுக்காக மச்ச நாட்டுக்கு பேர் வச்சு? இதுக்கு மச்ச நாடு ஏன் பேர் வச்சா? அதாவது பஞ்சபாண்டவர் விளையாட தேசத்துக்கு போனாங்க. அவங்க காலை வச்ச நேரம் அந்த மச்ச தேசம் ஆச்சு. ஏறின காலத்துல அது கேட்க நாடு. வார்த்தை கேட்டு ஒழுங்கா வார்த்தை பேச. உனக்கு முன்ன 1008 ஆட்டக்காரருக்கு இந்த ஊர்ல கண்டிப்பா ஒழுங்கா மரியாதை பயபக்தியோட ஆட்டம். குஞ்சில பயிர் தான். ஆமா, குஞ்சில உனக்கு முன்ன ஆட்டக்காரர் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா, எப்படி எப்படி மற்ற தேசம் என்றது எப்படி வந்தது? எப்படி வந்தது? தேசம் என்றதுக்கு முன்ன எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? அதுக்கு முன்ன கேகே நாடு என்று பெயர் இருந்தது. ஆமா, எப்படி எப்படி கேகே நாடு? கேகே நாடு யாரால உருவானது? யாரு கிட்ட இருந்தது நாடு? தெரியாது சாமி, நினைக்கலாம். திருகர்த்தா திருநகர் தம்பி. ஓஹோ, ஞானபுரம் ஒரு ஊர்ல ஆண்டு ஊரு. ஆமா ஆமா, திருகர்த்தா திருநாஜர் இருந்தது. ஆமா, திருகர்த்தா எங்க யாரு கட்டினாங்க எனக்கு தெரியும். திருநாஜர் யாரு அம்மா எனக்கு தெரியும். இவங்க கையில எந்த நாடு இருந்தது? கேகே நாடு. கேகே நாடு. ஆமா, அந்த திருகர்த்தா திருநாஜரில் இருந்து பறித்து சுகர் கலக்கி சீதனமா கொடுத்தான் கேச்சகன். சுந்தரகாய்க்கு கொடுத்ததால் விளையாட தேசம் என்று பெயர். ஓ, விளையாட தேசம் என்று பெயர். எதற்கு விளையாட தேசம் என்று பெயர்? அதாவது கீச்சகன் அவன் தன்னைக்கு அந்த நாட்டை பறிச்சு கொடுத்ததால அது வந்து அந்த விளையாட நாடுன்னு பேரு. கீச்சக தங்கச்சி பேரு சுகர்கணத்தால சுகர்கண சுகர்கண தேசம் பேர் வைக்கிறது.
அப்படி வைக்க மாட்டாங்க. அவன் தான் வாங்கி கொடுத்தா அவன் பேர் தான் வைக்க முடியும். விளையாடராஜனுக்கு கொடுத்தாங்க இல்ல. அதாவது நீ எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் குண்டு பொண்டாட்டி தான் சொல்லுவாங்க. யாரு எங்க கட்டி கட்டி விளையாடராஜனுக்கு சுதர்கலையை கொடுத்ததால் அது சீதனமா கொடுத்தால் கீச்சகன். ஆமா, கீச்சகன் யார் எப்ப இருக்காள்? நல்லா சொல்ற கேட்டுக்கோ. இட்டுப்பல் பக்காசூரன் மணிமாறன் கீச்சகன் தேவதான துரியோதனன். ஓஹோ, நாங்கெல்லாம் ஒரு யானை பலம் படித்தவங்க. சரி, பலம் படித்தவங்க அத்தனை பேரும் நான் வச்சு கட்டேன். எங்களுக்கு அவங்க எத்தனை பேருக்கு ஒரு இடத்துல உயிர் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல? ஆமா, உங்களுக்கு ஒரே இடம் தான் உயிர். எங்க 7 பேருக்கு 7 இடத்துல உயிர் இருக்கு. அப்படி இருக்கும்போது கீச்சகன் அவளை கீழ்த்து போட்டு அவளோட நாளை பற்றி விளையாடுறது கொடுத்துதான் விளையாட நாட்டுக்கு பஞ்சாயத்து எப்படி பெயர்? எப்படி வந்தது? எப்படி வந்தது? இந்த கருமகளை அடித்து வச்ச நாடகத்தில் என்ன போறாங்க திருக்கத்தான் செத்து நிற்கிறாங்க. இந்த விளையாட தேசத்துக்கு பாண்டவர் இவர் ராஜாக்களும் விளையாட நாட்டுக்கு சென்றார்கள். ஆமா ஆமா, விளையாட நாட்டுக்கு சென்றார்கள். ஏன் சென்றாங்க? 12 வருஷம் முடிவு விட்டது. அங்காள வந்து துளைக்க வேண்டும் என்று மீண்டும் ராஜா கண்ணு தெரிவித்தால் மீண்டும் 13 வருஷம் என்று உருமாறி போறாங்க. போனா பாரு, மாதம் மும்மாறி பேச்சு வளர்ச்சி போய் பசுமையாகி விட்டது. மச்ச விளையாடியது மீன், அதுக்கு மச்ச தேசம் என்ற பெயர். அப்படி இருக்கும் போது அப்பேற்பட்ட நாட்டுக்கு போன நாடு பட்ட குளம் நந்தகரம். அப்படி இருக்கும் போது நபில் வந்தனே யார் சரி. நீங்க பிறகு யாருக்கு எப்படி சொல்லிட்டு போற? ஆமா ஆமா சொன்னாரு ஒண்ணு. அப்படியே ராஜாக்கள் பிறந்தோம். அவங்க 100 பேர் பிறந்தார்கள். சூதிலால் போராடி நாடு நகர் 38 படித்தவர்களால் வாசம் போராட்டம் சரிங்க. கட்டளை தவறாமல் கால வைத்து வந்தார். பக்குள்ள பிரகாரம் பாதுகாக்க வேண்டிய கட்டளை. அப்படி முடிச்சுட்டுதான் இப்ப எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறீங்க? எனக்கு தெரியும். உபலாயத்தில் இருக்கின்றோம். சரி. அப்போது இல்லை காரணம் தெரியவில்லை. அண்ணன் அழைத்திருக்கின்றார். மகாராஜா அப்பா எப்படா தம்பி சமாச்சு? என் தம்பியாகி விழுகக்கூடிய அறிவு கொண்டு வா.
ஏனா என்று அடுத்த காரணம் தெரிவிக்க வேண்டும். அதை தடுக்க சம்பந்தம் தம்பி பீமா தேவியாக ஐவருக்கு தேவி அறியாத பத்தினியாக வாழ்ந்தாளி என்னோடு இருக்கின்றார். ஆகட்டும். தம்பி இங்க வா. ஏம்மா எங்க வீட்டுக்காரரு உங்க வீட்டுக்காரரு வச்சுக்கிறீங்க. சொன்னா நீ பதில் பேசுற. சரி சொல்லு. எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா? அவரை பார்க்கணும். சரியா? அப்போ இங்கே இருக்கணும். வந்து சாப்பாடு போடுறேன். சரி போ. எதற்காக அழைத்தீங்க? இல்ல ஒரு விளக்கம் அதான் என்ன பங்காளியாகி விடக்கூடிய துரியோதனர்களுக்கும் ஐவராஜாக்களுக்கும் விடக்கூடாது ஏற்பட்டு 18-12 நாள் பாரதம் ஓட்டினான். இப்ப எது கூப்பிட்டு தெரியுமா? மாமாவுடைய பாதத்தை வணங்கணும். அப்ப வணங்குகின்ற போது அப்படி வணங்குகின்ற போது ஆமா உன்னுடைய பாதாரவதங்களுக்கு ஐவராஜால் கோடான கோடி வந்தனம் அப்படி என்று வணங்கிய போது அவருக்கு அந்த பூஜை ஏற்கவில்லையா? என்ன பூஜை ஏற்கனவே? அதாவது வந்து என்ன மலரு? செங்காய் மலர். சரி அவங்க வந்தானா? யாரு பாருங்க எப்படி உதவாங்க கொண்டாம்போ ஒதுக்கிறவங்க காட்சி கொண்டு வந்து கொடுறாங்க. எப்படி அவங்க வந்தாரா? செங்காய் மலரை கொண்டு வந்து வந்தாருங்க. வந்து என்ன பண்ண? எங்க அண்ணன் வந்தாரு. அண்ணன் வந்து தண்ணி குடித்தீங்களா? ஏன் என்ன கொடுக்காதுன்னு குடிச்சானா? ஏன் சாப்பிட மாட்டாரா? எங்க அண்ணன் ஆச்சா? தம்பி பீமா கோபப்படாம கேளு. மாமாவா ஐயா பாதத்தை வணங்க வேண்டும் என்றால் செங்காய மலரை கொண்டு வந்து அன்னவர் பாதத்தை பூஜித்தால் அன்னைக்கு ஏர்மையாகுமா? சரி கலப்பரிச்சல் வச்சு அவன் காலில் ஏதோ ஏர்மையாகணுமா? ஏங்க இல்ல தெரிஞ்சுதான் பேசுறீங்க தெரியாது. எங்க அண்ணன் சொன்னாருன்னா ஒரு அர்த்தம் இருக்குங்க. அண்ணன் சொல்றானா நான் செய்யணுமா? ஒரு விருந்தாடி வீட்டுக்கு வந்தா அவன் இல்ல சரியான வாங்கிட்டு போறவனா மனுஷன் அவன் ஆம்பளை. நீ தெய்வ பூஜை எனக்கு அது ஏத்துக்கான போய் அவனுக்கு ஆத்திரம் சாக சொல்லுவான். என்ன சொல்ற? அவன் எப்பயுமே கோவக்காரன். ஆமா இல்லையா? அப்பதான் பறிஞ்சு அவனுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். அவனுக்கு பூஜை ஏற்கவில்லை. அதனால அந்த செங்காய மலரை நான் கொண்டு வருகிறேன் மாமா அப்படி என்று சொன்ன உடனே தர்மா
செங்காய் மலரை நீ கொண்டு வருவாய். யாராகிலும் தர்மம் என்று கேட்டால் நீ அந்த மலரை அங்கே கொடுத்து விடுவாய். இதுக்கு தகுதியும் உள்ள, பராக்கிரம் உள்ள, வீரதீரம் உள்ள யார் செல்ல முடியும் அப்படி என்று கேட்கின்ற போது உன் தம்பியாகிய பீமசேனன் மட்டும்தான் அதுக்கு தகுதியான. ஒரு 1000 கிலோ இருக்குமா அந்த மலரு? சின்ன மலர் கூட இருக்குங்க. நான் சொன்னேன் எங்க அண்ணன் நான் போய் எடுத்துட்டு வரேங்க. நான் எடுத்துட்டு வந்து உன் பாத்திரம் வச்சு போய் செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். மாணி பொம்பளை மாணி போக கூடாது. வாய் பேச முடியுமா? ஐயோ வாய் எல்லாம் எப்பவுமே தம்பிக்கு முன்கோவம் தான். கொண்டு வந்து பூஜை பண்ண மாட்டேன். சரி வேணும்னா நீ பண்ணிக்கோ. அவளும் நீ போய் பண்ணி. சரி மலரை கொண்டு வா, பூஜை நான் பண்ணிக்கிறேன். எட்டாவது முடியாது மறுபடியும் போய் எட்டாவது மலரு 32வது தலைமுறை சண்டை குழம்புறேன். சரி என்னுடைய பலாக்காரன் நான் எப்ப விட்டாலும் அவனுக்கு பூ கொண்டாடு வச்சு பண்ணிடலாம். அவன் யாரு? அவன் உங்களுக்கு நமக்கு காலமெல்லாம் கஷ்டப்பட்டவருங்க அண்ணன் தோல்மலை தூக்க மாட்டா. காலமெல்லாம் அறுக்கு மாளிகை கட்டி அவனை கொள்ள நினைச்சு பேமானி பையன் எங்க அண்ணன் தெரிஞ்சிருக்கோம். என் தாய் குந்தாதேவி தூக்கி தோல் மேல போட்டுக்கொண்டு அண்ணனையும் தம்பி மார்பு கொண்டு அரக்க மாளிகை தீ இட்டு நானே வச்ச கொள்ளி அடித்து நுழைந்தால் இட்டு போகலாம். நான் தூக்கி போனேன். அவன் நானு என்னுடைய ஜாதி என்ன சந்திரகுல பரம்பரை. அவன் எடையா, அவன் எடையவா, அவன் தப்பா அடிக்க தாதா நீ சொல்லாத. என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். சரி தப்பு அடிக்கிற இட பையன் எங்க எப்ப சமயம் கிடைச்சா மடமாக்கலாம். அவனுக்கு நான் மலர் கொண்டு வந்து வைக்க முடியாது. சரி இப்ப நான் என்ன பேச வந்து போறோம். இப்ப ஆம்பளை மாதிரி மீசை வச்சு முறிக்க வச்சு ஆம்பளை மாதிரி மீசை முறிக்கிற இப்ப வரிய அடிக்க போனேன். அந்த படுபாவியாகப்பட்ட துரியோதனை செய்த வஞ்சகம் கொஞ்சமா நஞ்சமா அன்னைக்குதான் ஆம்பளை இல்லையா நீங்க? சரி என்ன 18 18 படியாத்தி அங்கத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் அங்கத்தை பார்க்க வேண்டும் வஸ்திரபங்கம் செஞ்சானே அன்னைக்கு ஆம்பளை இல்லையா நீங்க? அப்படி இல்லையா அன்னைக்கு ஒரு தோப்புன்னு போட்டாங்க இல்லையா? நீங்க தப்பு எடுத்து தானா எங்க என்ன மாடு ஆடி பேசுவனா மாடு என் பொண்டாடி அவன் என்ன நாங்க நீ வெட்டிக்குவோம் நாளைக்கு கூடிக்குவோம். அவன் யாரு கூட்டுவோம்? சரியா அவருக்கு உள்ள அந்த 18 18 படியாத்தி என்ன வஸ்திரபங்கம் செய்ய பார்த்தானே அப்ப ஐவராஜாக்கள் மராமரமன் தான் பாத்தீங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், எங்க அண்ணன் தான் கூப்பிட்டேன். அண்ணா அண்ணா கோபாலக்கண்ணா கோவிந்தா அண்ணா என்னென்ன செய்ய முடியும்? கொலுவலின் நித்தியந்தன் குந்தலின் குயில திண்டி அத சொன்ன கற்ற கோயில் பிடித்த கண்ணெல்லாம் பெற்று செல்வோம். என்ன பத்திய துயிலுரி இந்த பாசபையில் பாண்டவரும் பார்த்திருந்தது. மற்றவே எனதுகிரி கோவிந்தா எனது அண்ணா மற்றவே யார் காப்பார் மாயவா அண்ணா என்று கருத்தை தூக்கினேன். அப்ப எங்க அண்ணன் நம்ம ஆளா சேர கொடுத்தாங்க. இந்த 5 ராஜாக்கள் மரமரமா தான் நின்னீங்க. சரி பொன்னாடி மானம் போயிட்டு கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு கொடையை கொண்டாந்து கொடுத்தேன். நான் தர மாட்டேன். ஒண்ணு இருக்கு, அவன் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. சுவாமி எப்படி சொல்லாகுமோ போய் கேள்வி தயவு செய்து சொல்றேன். பானா வம்பு தும்பே வருது. நீ கொலங்கோத்திர பேசணும்னா அப்புறம் நான் கொலங்கோத்திர பேசுறேன். உங்க மாடாடி மெத்த
கொண்டாட்டி கூட்டம் அவனுக்கு நான் மனதெல்லாம் வேணும் படிக்க முடியாது, போகவும் முடியாது. உங்களை சொல்றது தப்பியா? உங்க ஜாதி புத்தி அந்த எப்படியா மாதிரி